ஹாய் மக்கா, இது தேர்ஸ்டே vlog. ஸோ எப்பவும் போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நான் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்ச்சில் வந்து பெண்கள் கூட்டம் நடந்துச்சு. சீரியஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழகாக வந்து நீட்டாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே யாரையுமே எனக்கு தெரியாதா, ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே தனியாக உட்காந்து அவங்களோட ப்ரேயரில் நானுமே ஆனால் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அவங்க அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இங்கே அவங்க கூட வந்து பாட்டு பாடி நானுமே இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே மேபி அவங்க வந்து பெண்கள் கூட்டம் வச்சாங்கன்னா நான் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சாங் பாடி ஒவ்வொருத்தரும் வந்து பைபிளில் இருக்கிற வேர்சஸ் வச்சு எடுத்து ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படி தான் சொல்லணும். ஆனால் அவங்க கூட இல்லை, கொஞ்சம் தள்ளி உட்காந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ப்ரேயர் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு செப்பல் கடை உண்டு. ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகலான்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆன்சர்ட் ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து நான் ஒரு ரொம்ப பாரமாக ஒரு விஷயத்தை குறித்து இருந்துகிட்டு இருந்தேன். அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து கிடச்சிடுச்சு, என்னோடய ப்ரேயர் வந்து ஆன்சர் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு அந்த விஷயம் நடக்குது. ஸோ அதுக்கு ஸோ மெனி டவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பல கேள்விகள், இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பெரிய பாரத்தோடு தான் அவரோட பாதத்தில் போய் நான் கண்ணீரோடு நின்னேன் பார்த்துக்கோங்க. அந்த டைமில் கூட அதாவது நமக்கு ஹோப்பே இருக்காது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த சிச்சுவேஷன் என்னை நிறுத்திச்சு. அந்த சமயத்தில் எனக்கு அவர் உணர்த்தினார் பார்த்துக்கோங்க, நீ தேடி வந்திருக்கிறது உலக மனுஷங்க கிடையாது, இங்கே என்ன தேடி வந்த ஒருத்தர் கூட வெறும் கையோடு நான் அனுப்புனது கிடையாது அப்படிங்கிறத வந்து அவர் எனக்கு சொன்னார் பார்த்துக்கோங்க. லிட்டரலாக இப்போ நான் மத்தேயு ரீட் பண்ணும்போது கூட மத்தேயு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய பேர் அவர்கிட்ட வந்து வெறும் கையோடு போய் நிற்கிறாங்க. அவங்க நிறைய வந்து நோய்கள்னால அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஒருத்தர் கூட பார்த்திங்கன்னா வந்து வெறும் கையோடு திரும்பி போகலை. இல்லை அவங்க போன காரியம் நடக்காமல் அவங்க திரும்பவே இல்லை. எல்லாருக்குமே அவர் சுகத்தை கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபைட்டு கேட்டிங்களா, ஒரு பெரிய ஃபைட்டை சத்தியமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இன்னைக்கு ஃபைட்டில் பேசுனதை கேட்டிருந்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு கோவம் கேட்டிங்களா, பயங்கர கோவம் வந்து, அதாவது எனக்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம செய்யாத காரியத்தை ஏன் அப்படி இப்படின்னு யாராவது கேட்டாச்சுன்னா எனக்கு வந்து புழுன்னு வந்துடும் பார்த்துக்கோங்க. படப்படப்படான்னு இன்னைக்கு வந்து காலையில் பயங்கர சண்டை போட்டேன். சண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் யோசிச்சேன், ஐயையோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, எதுக்கு நம்ம இந்த இடத்துல இவ்வளோ சத்தமாக பேசணும், எதுக்கு இப்படி ஆப்போசிட்டில் உள்ளவங்களை வந்து படப்படப்படான்னு திட்டி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த ஒரு பர்சன், கரெக்டு தானே. ஏன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து மனசெல்லாம் சங்கடமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னோட பைபிள் ரீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாட்களில் நான் அகெயின் அண்ட் அகெயின் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயமே அதுதான். நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் என்னை காயப்படுத்தும் போது நான் வந்து அமைதியாக வந்தேனே நிறைய இடங்களில் நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் அமைதியாக வந்தது கூட ஒரு ப்ளஸ்ஸாக தான் எனக்கு இப்போ படுது. அமைதியாக வந்ததுனால எனக்காக அவர் பேசுவார், கரெக்டாக. நான் இங்கே வந்து இவங்க கூடலாம் ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் பொண்ணை நீ ஏன் கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து அவங்கக்கிட்ட அவர் பேசிக்கணுமோ அதை அவர் பேசிக்குவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய வந்த விஷயம். அவ்வளோ தூரம் தெளிவாக நான் என் மைண்டை வச்சு இருந்துமே பாருங்களேன், இன்னைக்கு காலையில் அவசியமே இல்லாமல் ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனாக வந்து எனக்கு, அதாவது யாராவது வந்து நம்ம செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சோன்னு சொல்லியாச்சுன்னா எனக்குலாம் பிடிக்கவே செய்யாது பார்த்துக்கோங்க. அது என்னால் பொறுக்க முடியல. அதனால் படப்படன்னு பயங்கரமாக சண்டை போட்டு தீர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு யோசித்தேன், ஐயோ நம்ம எதை பண்ணக்கூடாது எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே விஷயத்தை செஞ்சுட்டோம். எங்கே அதாவது விழுந்துடக்கூடாதுன்னு நினச்ச இடத்துல நான் மறுபடியும் விழுந்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ உடனே எனக்கு தோணுன விஷயத்த சொல்லட்டுமா. ஃபஸ்ட்டு இன்றைக்கி எனக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் அவர்கிட்ட எது பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணணும், ஐயோ நான் அதை பண்ணிட்டேனே, நான் இனி எப்படி அவர்கிட்ட போய் நான் வந்து அவரை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் மைண்டுக்கு வந்தது எனக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து எனக்கு உருவாச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் எனக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம நிறைய இடங்களில் முடிவு
எடுப்போம். இனி நான் காட் கிட்ட வந்து பர்ஃபெக்டாக இருப்பேன், காட் கிட்ட நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன், ஸோ நான் இந்த தப்பை இனி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்டேயும் சரி நம்ம செல்ஃபாகவும் சரி நிறைய முடிவுகள் எடுப்போம். ஆனால் எடுத்துட்டு சில இடங்களில் நம்ம வந்து தவறி விழுந்துடுறோம். இப்போ நான் இன்றைக்கி விழுந்த மாதிரி நிறைய பேர் விழதான் செய்கிறோம். கரெக்டாக? ஸோ என்ன முடிவு பண்ணுறோமோ அதே தப்பை தான் வந்து பண்ணுற மாதிரி ஆயிரும். எந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே வந்து பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருது. அப்படி அமைஞ்சதுக்கப்புறம் உருவாகிற விஷயந்தான் இந்த கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் பண்ணிட்டேன், ஸோ இனி எப்படி நான் வந்து காடை ஃபேஸ் பண்ணுவேன், இனி எப்படி நான் அவங்கள போய் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து நமக்கு வந்து உருவாகிற ஒரு விஷயம். அப்படி தான் எனக்கு உருவாச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. ஆனால் அது ஃபைட் பண்ணும்போது எனக்கு அந்த ரியலைசேஷன் வரல. ஃபைட் பண்ணும்போது நான் ஃபைட் பண்ணுறேன், இது பண்ணக்கூடாது, தப்பு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் எனக்கு வரல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கில்ட் எப்படி மாறிச்சுன்னா, இனி சர்ச்சுக்கு போக வேண்டாம், அவரை நான் எப்படி போய் ஃபேஸ் பண்ணுவேன், அவர் என்ன நினச்சிருப்பார், என்ன நம்மள்ட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாலே இவ அப்படின்ட்டு தானே அவர் யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட்டிங்காக மாறிட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே உட்காந்துருந்தேன் பார்த்துக்கோங்க, கிளம்பவே இல்லை. நான் அப்படியே வந்து இன்னைக்கு காலையில் இல்லைன்னா நான் கிளம்பும்போது வீடியோ எடுப்பேன். கரெக்டாக நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, நான் கிளம்பி போகிறது எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஆனால் எதுவுமே நான் பண்ண மனசு வரல, ஏன்னா நான் கிளம்பவே இல்லை, அப்படியே உட்காந்துருந்தேன், அசையவே இல்லை. அப்போ எங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, நீ வீட்டில் இருந்தால் பிரச்சனை பெருசாகும், நீ வீட்டில் இருந்தால் திரும்ப திரும்ப உனக்கு வந்து வாய் விடுற மாதிரி இருக்கும், எதுவுமே வேண்டாம், நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, கரெக்டு தான், இப்போ நான் வீட்டில் இருந்தால் அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும், ஸோ அதனால் பிரச்சனை பெருசாக்க வேண்டாம், நம்ம பாட்டு கிளம்பி சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போனேன் பார்த்துக்கோங்க. போனதுக்கப்புறமா என்ன பேசணும், எப்படி பேச, அவர்கிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ண, அவர்கிட்ட என்ன நான் சொல்கிறதுக்கு எனக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருந்துகிட்டு அப்போ யோசித்தேன், ஓகே மறுபடியும் தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னே கேட்டுருவோம், வேறு என்ன செய்யறதுக்கு, எது பண்ணக்கூடாதுன்னு நான் பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னனும், அதையே நான் பண்ணிட்டேனே அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு வருத்தம் ஆகி போச்சு பார்த்துக்கோங்க. சரி பின்ன என்ன செய்யன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டேன். நான் தப்பு தான் பண்ணிட்டேன். ஏன்னா அதாவது அது ஃபைட் பண்ணும்போது ஏன் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரலன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எல்லாமே முடிஞ்சு நான் வாயெல்லாம் விட்டதுக்கப்புறம் அச்சோ பேசியிருக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு பார்த்துக்கோங்க. சரி பின்ன 1000 தான் இருந்தாலும் மனுஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி சொல்லக்கூடாது தான், பட் ஸ்டில் ஓகே, நான் வந்து அவர்கிட்ட இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரி கேட்டுட்டு தான் இருக்க நேரம் தான் பார்த்திங்கன்னா பெண்கள் கூட்டம் வந்து சர்ச்சில் ஆரம்பிச்சுது. எப்பா எனக்கு என்ன சொல்லனே தெரியல கேட்டிங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப வல்லமையோட எல்லாருமே மாறி மாறி பாட்டு பாடி மாறி மாறி ஜெபிச்சிட்ருக்க நேரம், அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ண என்னோடய ப்ரேயரை அப்படின்னு இருந்த விஷயம் எல்லாமே மாறி போய் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்றைக்கி சீரியஸாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு சர்ச்சில் வந்து இத்தனை நாள் நான் போனதில் எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடச்சிது. கண்டினியூவஸாக பாட்டு பாடி கண்டினியூவஸாக ப்ரேயர்லேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நானுமே ஜாயின் பண்ணிக்கிட்டேன், நான் சொன்ன மாதிரி தூரத்தில் இருந்து. ஸோ எனக்கு ரொம்ப நல்ல ஒரு குட் ஃபீல் கிடச்சி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மேபி நான் போகாமல் இருந்திருந்தா, இந்த கில்ட்டி ஃபீலோட நான் ஒருவேளை அவரை பார்க்க போகாமல் இருந்திருந்தா எனக்கு இந்த ப்ரேயரில் எனக்கு இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியாமல் ஆகியிருக்கும். ஆனால் அப்படி ஒன்று நடக்கலை. காட்ஸ் கிரேஸ், நான் இன்றைக்கி அந்த ப்ரேயரில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பாஸ்டர் அக்கா எனக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க, காட்க்கும் ஒரு சாதாரண மனுஷங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷனை சத்ரு வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கில்ட் அப்படிங்கிறத வந்து எனக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கில்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்றைக்கி நான் அதை ஃபீல் பண்ணதுனால தான் நான் இந்த தப்பு பண்ணினதை கூட உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயம் நான் பண்ணி எனக்கு உருவான அந்த ஃபீலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது செடி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. ஆனால் என்னென்னா வைக்க செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. செடியெல்லாம் ஒழுங்காலாம் வைப்பேன் பார்த்துக்கோங்க. பின்ன எனக்கு மாடி ஏறி ஏறி தண்ணி கோரி வந்து கொண்டு வந்து ஊற்றுறது ஒரு சரியான மாச்சப்படுவேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ தக்காளி செடி வைக்கணும்னு ஒரு ஆசை வந்து சரி பின்ன வாங்கிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு தக்காளி செடியும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு.